السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، وقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال رسول الله صلى الله عليه وسلم: من لم يدع قول الزور والعمل به والجهل فليس لله حاجة أن يدع طعامه وشرابه وكما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமைக்குரியவர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, புனிதமிக்க ரமலான் மாதம் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். அந்த நோக்கத்தை சரியாக புரிந்து அதற்காக இம்மாதத்தை நாம் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நாம் புதிய பாக்கியசாலிகள். அந்த நோக்கம் என்ன? ரமலான் மாதம் முஃமின்கள் தங்களை ஈமானுடைய அச்சில் வார்த்தெடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முஃமின் அவருடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டுமோ இப்போது பலவீனமாக இருக்கிறது, அந்த முறையில் இல்லை. இப்போது நம்முடைய ஈமானை சரியானதாக பலமானதாக இந்த ரமலானில் நாம் மாற்றி எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முஃமினுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்க வேண்டும்? அப்படி இல்லை. இந்த ரமலான் ஒரு மாத காலத்தில் நம்முடைய வணக்கங்களை திருத்திக் கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு முஃமினுடைய குணங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அப்படி இல்லை நம்மிடத்தில். இந்த ரமலான் ஒரு மாத காலத்தில் வாய்மையான முஃமின்களுடைய குணங்களாக நம்முடைய குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு முஃமின் தன் வாழ்க்கையில் எப்படி எல்லா நிலைகளிலும் ஹலால் ஹராமை பேணி எச்சரிக்கையோடு பேணுதலாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இல்லை. இப்போது அப்படி ஒரு வாழ்க்கைக்கு நம்மை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக இந்த மாதத்தில் நாம் பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு உண்மையான முஃமின் தன்னுடைய தொடர்புகளை பெற்றோரோடும், மனைவி மக்களோடும், உடன்பிறப்புகளோடும், சொந்த பந்த உறவுகளோடும், இரத்த பந்தங்களோடும் எந்த முறையில் தன்னுடைய உறவுகளை தொடர்புகளை அமைத்துக் கொள்ள வேண்டுமோ அந்த முறையில் நம்மிடத்தில் இல்லை. இந்த ஒரு மாத காலம் சரியான முறையில் நம்முடைய தொடர்புகளை மாற்றி அமைத்துக் கொள்வதற்காக, திருத்திக் கொள்வதற்காக, அதற்கான பயிற்சிக்காக வேண்டி அல்லாஹ் இந்த ஒரு மாத காலத்தை வழங்கி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ரமலான் மாதம் நம்முடைய ஈமானையும், நம்முடைய இபாதத்துகளையும், நம்முடைய குணங்களையும், ஹலால் ஹராமை பேணி நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தையும், ஏனைய மனிதர்களோடு சரியான முறையில் நம்முடைய உறவையும் தொடர்பையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த மாதத்தை கொடுத்திருக்கின்றான். இதை குறித்து நேற்றைய தினம் நாம் விரிவாக பார்த்தோம். அந்த அடிப்படையில் நம்முடைய வணக்கங்களை நாம் எப்படி மாற்றி அமைத்துக் கொள்வது என்று ஒவ்வொரு வணக்கமாக நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கின்றோம். அதே போன்று நம்முடைய குணங்களில் ஒவ்வொரு குணத்தையும் மார்க்கம் சொல்லுகின்ற முறையில், அல்லாஹ் விரும்புகின்ற முறையில், அல்லாஹ்வின் திருத்தூதர் காட்டிக் கொடுத்த முறையில் நம்முடைய குணங்களை எப்படி நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் ஒவ்வொன்றாக நாம் வருகின்ற நாட்களில் தெரிந்து கொள்வோம். இப்போது ஆரம்பமாக நோன்பை பற்றி நாம் பார்க்கின்றோம். உண்மையில் நோன்பை குறித்து நாம் பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. காரணம்,
முஸ்லிம் சமுதாயம் ரமலான் மாதம் வந்துவிட்டாலே ஒட்டுமொத்தமாக எல்லோரும் நோன்பு நோக்கிறார்கள். பெரும்பாலும் சமுதாயத்தில் நோன்பு நோக்கும் விஷயத்தில் யாரும் பின்வாங்குவதே இல்லை. சிறு பிள்ளைகளில் இருந்து பெரியவர்கள் வரை எல்லோரும் நோன்பு நோக்கின்ற விஷயத்தில் முன்னணியில் இருக்கின்றார்கள், யாரும் பின்வாங்குவதில்லை. ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்ட நோன்பை விரும்புகின்றானோ, பாவங்களை விட்டு முற்றாக பாதுகாக்கப்பட்டு பரிசுத்தமான முறையில் நம்முடைய நோன்புகளை எப்படி அமைய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றானோ அந்த விதத்தில் நாம் நம்முடைய நோன்புகளை அமைத்துக் கொண்டோமா என்று கேட்டால் சந்தேகம். காரணம் அன்புக்குரியவர்களே, நோன்பு அது சரியான நோன்பாக இருந்தால் என்ன என்ன பலன்களை பாக்கியங்களை நமக்கு பெற்றுத்தரும் என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக நம்முடைய நோன்பை மிகுந்த எச்சரிக்கையோடு நாம் நோற்போம். எல்லா வகையான குறைபாடுகளை விட்டும் பரிசுத்தமான முறையில் அதை நாம் பாதுகாப்போம். ஆகவே சுருக்கமான முறையில் நோன்பின் மகத்துவத்தை நம் நெஞ்சத்தில் பதிய செய்வதற்காக அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு சில செய்திகளை நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நோன்பு நோற்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய மகத்தான பாக்கியம், நம் வாழ்நாளில் இதுவரை நாம் செய்துவிட்ட பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். மன்னிப்பு கிடைக்கிறது. அல்லாஹ்வின் திருத்தூதர் சொன்னார்கள், மன் சாம ரமலான ஈமானம் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. ரமலானுடைய நோன்பின் மூலம் அவனுடைய முன் செய்த பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்படுகின்றன. ஆனால் 2 நிபந்தனைகள் அந்த நோன்பில் இருக்க வேண்டும். நோன்பு நோக்கின்ற மனிதனிடத்தில் 2 நிபந்தனைகள் இருக்க வேண்டும். ஒன்று, ஈமானன், அல்லாஹ் மீது அவனுக்கு பரிபூரணமான நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹ் என் மீது ரமலானுடைய நோன்பை கடமையாக்கி இருக்கின்றேன் என்பதை அவன் ஈமான் கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். அப்படி நம்பி இருப்பதோடு நோன்பு நோக்கின்ற போது என்ன என்ன பாக்கியங்களை தருவதாக அல்லாஹ் ரசூல் சொல்லி இருக்கின்றார்களோ அவற்றையும் நம்பி, 2 இஹ்திசாபன், அவை எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஆசையோடு நோன்பு நோக்க வேண்டும். ஏதோ நோன்பு நோக்கிறோம், எது கிடைத்தாலும் சரி என்றில்லை. அல்லாஹ் ரசூல் நோன்பாளிகளுக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும் என்று வாக்குறுதி கொடுத்தார்களோ அது கிடைக்க வேண்டும், கிடைக்கும் என்ற ஆர்வ துடிப்போடு ஆசையோடு தாகத்தோடு நோன்பு நோக்க வேண்டும். அப்படி ஈமானோடும் எதிர்பார்ப்போடும் ஒருவர் ரமலானுடைய நோன்பை நோக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் தருகின்ற பரிசு அவருடைய முன் செய்த பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்படுகிறது. ஆம், ரமலான் 1 மாத காலம் நோன்பு முடிகின்ற போது அவருடைய பாவங்களும் முற்றாக மன்னிக்கப்பட்டுவிடும். அடுத்த அன்புக்குள்ளே நோன்பை குறித்து அல்லாஹுவின் திருத்தூதர் சொன்ன செய்தி, கணக்கிலடங்காத கூலியை அல்லாஹ் வழங்குகிறான். எந்த ஒரு வணக்கமாக இருக்கட்டும் அதற்கு ஒரு கூலி கணக்கு இருக்கிறது. குறைந்தபட்சம் நாம் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் சரி 1க்கு 10 என்பது உறுதியான விஷயம். குறைந்தபட்சம் நல்ல காரியம் என்று வந்துவிட்டாலே போதும், 1க்கு 10. 1 ரூபாய் தர்மம் செய்தோம், 10 ரூபாய் தர்மத்துக்குண்டான கூலியை தருவான். 1 ரக்காத்து தொழுகின்றோம், 10 ரக்காத்துக்குண்டான கூலி. 1 சுபஹானல்லாஹ் சொன்னோம், 10 சுபஹானல்லாஹ் சொன்னதற்குண்டான கூலி. எதை எடுத்தாலும் சரி 1க்கு 10. ஆனால் ரமலான் மாதம் வந்துவிட்டால் 1க்கு 70. ஒரு ஃபர்லை தொழுதால் 70 ஃபர்துகளை தொழுத கூலி. அதே சமயத்தில் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செய்கின்றோம் என்றால் 700 மடங்கு. அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், கமஸலி ஹப்பத்தின் அம்பத்தத் சபஅ சனாபிலா ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா. அல்லாஹ்வுடைய பாதையில் செய்யப்பட்ட செலவுக்கு உதாரணம், பூமியிலே ஒரு மனிதன் ஒரு வித்தை போட்டான், அங்கிருந்து அதனுடைய செடி முளைக்கிறது, முளைத்து கதிர் விடுகிறது. 7 கதிர்கள். ஃபீக்குல்லி சும்பலத்தின் ஒவ்வொரு கதிரிலேயும் மிஅத்து ஹப்பா 100 வித்துக்கள் பிடிக்கிறது. போடப்பட்டது ஒரே ஒரு வித்து, அதில் இருந்து வளர்ந்து வந்த அந்த செடியில் 7 கதிர்கள், ஒவ்வொரு கதிரிலேயும் 100 வித்துக்கள், 700 வித்துக்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆக அங்கே 1க்கு 70, 1க்கு 10 அல்ல, 70 அல்ல, 700 தருவதாக அல்லாஹ் வாக்களிக்கின்றான். அடுத்து பார்க்கிறோம், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
புனித பள்ளி மஸ்ஜிது நபவி, அங்கே போய் ஒருவர் தொழுகின்றார் என்று சொன்னால் ஒன்றுக்கு 1000 மடங்கு நன்மை அல்லாஹ் பெருக்கி தருகின்றான். அங்கே ஒரு ரக்காத்து தொழுதால் 1000 ரக்காத்துக்கள் தொழுவதற்குண்டான கூலியை தருகிறான். அடுத்து இதையும் தாண்டி போகின்றோம். மஸ்ஜிதுல் ஹரம், காபத்துல்லாஹுவை சுற்றி இருக்கின்ற வளாகத்தில் இருக்கின்ற பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹரம், அங்கே ஒரு மனிதன் சென்று தொழுகின்றான் என்று சொன்னால் ஒன்றுக்கு 1,00,000 மடங்கு அல்லாஹ் கூலி தருகின்றான். மஸ்ஜிதுல் ஹரமில் சென்று ஒரு மனிதன் ஒரு ரக்காத்து தொழுகிறான் என்றால் 1,00,000 ரக்காத்துக்கள் தொழுத கூலி. அங்கே ஒரு ரூபாய் தர்மம் செய்கின்றான் என்றால் 1,00,000 ரூபாய் தர்மம் செய்த கூலி. எல்லாவற்றுக்கும் ஒன்றுக்கு 1,00,000 என்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இவை எல்லாம் கணக்குக்கு உட்பட்டது. அதைத்தான் நாம் இங்கே விளங்க வேண்டும். 10 என்பதும் 70 என்பதும் 700 என்பதும் 1000 என்பதும் லட்சம் என்பதும் வரையறுக்கப்பட்ட எண்களுக்கு உட்பட்டது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பு என்று வருகின்ற போது எல்லா வணக்கங்களுக்கும் வித்தியாசமான முறையில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அஸ்ஸௌமு குல்லு அமலி இப்னி ஆதம லஹுல் ஹஸனா. மனிதன் செய்கின்ற எல்லா நன்மைகளும் அது அவனுக்கே சொந்தம். தொழுகின்றான், அவனுக்கு சொந்தம். தஸ்பீஹ் செய்கின்றான், தர்மம் செய்கின்றான், குர்ஆன் ஓதுகின்றான், திக்ர் செய்கின்றான், ஏழைகளுக்கு உதவுகின்றான், எல்லாம் சம்பந்தப்பட்ட மனிதனுக்கு சொந்தம். ஆனால் இல்ல சௌம், நோன்பை தவிர்த்து அவன் நோக்கின்றானே நோன்பு, அவன்தான் நோக்கின்றான், ஆனால் அது அவனுக்குரியதல்ல, அது எனக்கு சொந்தமானது. அன அஜ்ஸிபிஹி, அதற்கு நானே கூலி கொடுக்கின்றேன். அன்புக்களே, ஒரு மனிதனிடத்தில் பல பொருட்கள் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பல பொருட்கள் பார்க்கிற போது சொன்னார் ஒரு பெரிய மனிதர், இது உனக்கே வைத்துக்கொள், அதை உனக்கே வைத்துக்கொள் என்று அவன் வைத்திருந்த 10 பொருட்களில் 9 பொருட்களை பார்த்து அது உனக்கே 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 என்று சொன்னார். கடைசியாக 10வது பொருளுக்கு பக்கத்தில் வருகிற போது அது எனக்கு சொந்தம், அதற்கு நானே கிரயம் கொடுப்பேன் என்று சொன்னார். அது தனக்கு சொந்தம் என்று சொன்னது மட்டுமல்ல, அதற்கு நான் தான் கிரயம் கொடுப்பேன். ஆம், அவர் யார் என்று சொன்னால் மற்றவர்கள் எல்லாம் அந்த பொருளை எந்த விலைக்கு வாங்குவார்களோ அதை விட பல 100 அல்ல பல கோடி மடங்கு கொடுத்து வாங்குவதற்கு ஆற்றல் பெற்றவர், வசதி உடையவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்களின் நோன்பை தனக்கே சொந்தம் என்று உரிமை பாராட்டிவிட்டு அடுத்து சொல்கிறான், கூலி 10, 70, 700, 1000, லட்சமோ அல்ல, அன அஜ்ஸிபிஹி, அதற்கு நானே கூலி கொடுப்பேன். நாளை மறுமையில் அமல் செய்த மனிதர்கள் அல்லாஹ்விடத்தில் கூலி பெறுவதற்காக வருகின்ற போது மீசான் என்ற தராசு நிறுவப்பட்டிருக்கும். மலாயிக்கத்துமார்கள் அங்கே இடம்பெற்றிருப்பார்கள். ஒவ்வொருவரும் அவரவருடைய அமலை சொல்கிற போது 10 மடங்கு என்றால் 10 மடங்காக, அவர் செய்தது ஃபீஸபில்லாஹ் இருந்தால் 700 மடங்காக, இப்படி அந்த அமலுடைய தரத்துக்கு ஏற்ற முறையில் கூலி கொடுக்கப்படும். ஆனால் நோன்பு என்று வந்துவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலாயிக்கத்துமார்களை ஒதுங்க சொல்கின்றான். தராசு மீசான் என்ற தராசையும் அப்புறப்படுத்தி சொல்கிறான். இரண்டையும் அப்புறப்படுத்தியதற்கு பின்பு அல்லாஹுவே நேரடியாக வந்து கூலி தருகிறான். அல்லாஹு அக்பர். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனே நேரடியாக வந்து அடியானுக்கு கூலி கொடுக்கின்றான் என்று சொன்னால் அந்த கூலியினுடைய அளவு என்னவாக இருக்கும்? யாரும் சொல்ல முடியாத அந்த கூலியினுடைய அளவு அது எத்தனை மடங்கு அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் தெரியும். ஆம், அத்தனை மடங்கு கூலியை நான் தருகின்றேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி வழங்குகின்றான். அத்தோடு அந்த ஹதீஸின் தொடர்ச்சியிலே பார்க்கின்றோம். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தானி, நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி உண்டு. நோன்பாளிகளுக்கு 2 சந்தோஷம். ஒன்று ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரிஹி, நோன்பு திறக்கும் போது ஒரு மகிழ்ச்சி. சாமானியப்பட்ட மக்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. மார்க்கத்தில் பேணுதலும் மார்க்கத்தில் புரிதலும் உள்ளவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. சாமானியப்பட்ட மக்களுக்கு என்ன மகிழ்ச்சி? காலையில் இருந்து இதுவரைக்கும் பசியோடு இருந்தோம், தாகத்தோடு இருந்தோம். இப்போது வாங்கு சொன்னவுடன் அருமையான பானம் இருக்கிறது, அருமையான உணவு இருக்கிறது, சாப்பிட போகின்றோம், அதை நினைக்கின்ற போது ஒரு மகிழ்ச்சி. சாமானியப்பட்டவர்களுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு. ஆனால் பெரியவர்களுக்கு, மார்க்கம் புரிந்தவர்களுக்கு,
அல்லாஹ் சொல்றான், குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஹு. அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கருணை அதை கொண்டே நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். காரணம், நீங்கள் சேகரித்து வைத்திருக்கின்ற, நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற எல்லாவற்றையும் விட இது மேலானது. அதுவே சிந்தித்து பார்க்க வேண்டிய வார்த்தை, சாதாரண வார்த்தை அல்ல. நாம் இன்று எதை எதை கொண்டெல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். உலகத்து வளங்கள் நமக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் பேரானந்தம் அடைகின்றார், பூரித்து போகின்றார். ஒரு நல்ல தொழில் கிடைத்து விட்டது, நல்ல சம்பளம் கிடைக்கிறது, ஒரு நல்ல வாகனம் கிடைத்து விட்டது, ஒரு வீடு கட்டி விட்டார், இப்படிப்பட்ட விஷயத்திற்காக பூரிப்படைகின்றார். அல்லாஹ் சொல்கின்றான், அழிகின்ற இவற்றுக்காக பூரிப்படையாதீர்கள். மௌத்தோடு உங்கள் கையை விட்டு பிரிந்து போய்விடுமே, வேறு யாருக்கோ போய் சொந்தமாக மாறப்போகிறதே, அதற்காக நீங்கள் மகிழ்ச்சி அடையாதீர்கள். உங்கள் மரணத்திற்கு பின்பும் கபரிலேயும் உங்களோடு சேர்ந்து மறுமையிலேயும் மஹ்ஷரிலேயும் சொர்க்கத்திலும் படியேற்றுகின்ற வரைக்கும் உங்களோடு தொடர்ந்து வருமே, அந்த ரஹமத்தை கொண்டு, அந்த அருளை கொண்டு நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள். அது என்ன? நீங்கள் நோற்ற நோன்பு, நீங்கள் தொழுத தொழுகை, நீங்கள் செய்த தர்மம், இன்னும் இப்படி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும் விதமாக என்ன என்ன நற்காரியங்களை செய்தீர்களோ அவற்றை செய்ததற்காக நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள். வாய்மையான மூமீன் மறுமையின் வெற்றிக்கு துணை கூட்டுகின்ற காரியங்களை செய்ததற்காகத்தான் சந்தோஷப்பட வேண்டும். சொல்லிவிட்டு அல்லாஹ் இன்னொரு வார்த்தை சொல்றான், வதாலிக கைரும் மிம்மா யஜ்மஊன். நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற எல்லாவற்றையும் விட இதுதான் சிறந்தது. நாம் என்ன சேர்த்து வைத்திருக்கிறோம்? சிலரை பார்த்தால் 4-5 கார்கள், சிலரை பார்த்தால் 5-6 வீடுகள், சிலரை பார்த்தால் 10-15 தோட்டம் துறவுகள், பெரிய பெரிய எஸ்டேட்டுகள், வேறு சிலரை பார்த்தால் பல கோடி ரூபாய்கள். உலகத்து பெரும் செல்வன், ஆக பெரும் செல்வந்தன் கோடீஸ்வரனை கேட்டால் சில லட்சம் கோடிகளை சேமித்து வைத்திருக்கின்றான். பில் கிளின்டனுடைய மொத்த சொத்து மதிப்பு என்ன என்று கேட்டால் அல்லாஹ் ஒரு வியப்பாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான், மனிதா, நீ சேர்த்து வைத்திருக்கிறாயே அவை எல்லாவற்றையும் விட சிறந்தது. அல்லாஹ்வுடைய அருளை பெறுகின்ற நல்வணக்கத்தை செய்தாயே, வணக்கம் புரிந்தாயே, அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய கருணையையும் பெற்றுத் தருகின்ற அந்த இபாதத்தை நீ உலகத்தில் சேர்த்து வைத்திருக்கின்ற எல்லாவற்றையும் விட மேலானது. ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை நகர்வலம் வருகின்றார்கள். நம்மை போன்றல்ல அவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். ஒரு கம்பளத்தை விரிப்பார்கள், ஏறி அமர்வார்கள், காற்றுக்கு உத்தரவிடுவார்கள். காற்று அப்படியே ஜிப்பென்று தூக்கி கொண்டு வானத்திலே செல்லும். பின்பு அங்கிருந்து புறப்படும் பயணம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான், ரவாஹுஹு அவர்கள் போவதும் 1 மாத தூரம் போகும், திரும்பி வருவதும் 1 மாத தூரத்துக்கு திரும்பி வரும். ஒரே நாளில் 1 மாத தொலை தூரத்துக்கு செல்லுமாம் அந்த கம்பளம். காற்றை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அப்படி ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை தன்னுடைய படை பட்டாளங்களோடு ஒரு வலம் போகிறார்கள். அப்படி போகின்ற போது ஒரு மலையை கடந்து மறுபக்கம் போகிறார்கள். அப்போது அந்த மலையடிவாரத்திலே ஒரு இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்த யாரோ ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய திக்ரிலே மூழ்கி இருக்கின்றார். திடீரென்று பார்க்கின்றார், வானத்துக்கும் பூமிக்கு மத்தியில் செம்மேக படலம் தெரிகிறது. எங்கு பார்த்தாலும் ஒரே மேகப்படலமாக இருக்கிறது, புழுதி படலம், செம்மேகம். என்ன என்று வியந்து பார்க்கிறார் ஆச்சரியத்தோடு. பார்த்தால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய கம்பளம் வருகிறது. அதனைத் தொடர்ந்து பறவைப்படை, ஜின்னுகள் என்று அணியணியாக அணிவகுத்து வருகின்றார்கள். இதை பார்த்தவுடன் அவருக்கு வியப்பு, ஆனந்தமாக இருந்தது, வியப்பாக இருந்தது. உடனே சொன்னார், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாவூதுடைய மகன் சுலைமானுக்கு எத்தனை பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அவர் சொன்ன வார்த்தை இவ்வளவுதான். ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் அல்லவா அல்லாஹ். உடனே இந்த காற்று அவர் சொன்ன வார்த்தையை எடுத்து சென்று ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அப்படியே ஒப்படைக்கிறது. ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு அங்கிருந்து சொன்னார்கள், அடியாரே, நீர் சொன்ன இந்த சுப்ஹானல்லாஹ்
தாவூத் நபியினுடைய மகன் சுலைமானுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அத்தனை அரச பாக்கியங்களை விட மேலானது மறந்து விடாதே. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தாவூத் நபியின் மகன் சுலைமானுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஆட்சி அதிகாரம் அத்தனையும் மௌத்தோடு முடிவுக்கு வந்துவிடும். ஒரு நாள் முடிந்தது. ஆனால் நீ சொன்ன சுப்ஹானல்லாஹ் இருக்கிறதே, அதனுடைய கூலி ஒருபோதும் முற்று பெறாது. உன் மௌத்தையும் தாண்டி, உன் கபரையும் தாண்டி, உன் மறுமையில் கடைசி வரைக்கும் உனக்கு துணை கூட்டும். நீ சொன்ன சுப்ஹானல்லாஹ் சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தானே, ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரே குடையின் கீழ் ஆட்சி செய்யக்கூடிய பெரும் பேரு, பெரும் பாக்கியம், அதை விட இந்த சுப்ஹானல்லாஹ் மேலானது. உங்களே சிந்தித்து பார்க்க வேண்டிய வார்த்தை, அர்த்தமுள்ள வார்த்தை. எங்கே போகிறது? ஒட்டுமொத்த உலகத்தையே ஒரே குடையின் கீழ் ஆட்சி செய்கின்ற அது உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய உச்ச வரம்பு. அதற்கு மேல் ஒன்று இல்லை உலகத்தில். ஒரு மனிதன் அடையக்கூடிய பாக்கியங்களில் இதைவிட சிறந்த ஒரு பாக்கியம் இல்லை. அதை விட சிறந்தது லேசான ஆகிரத்தினுடைய பாக்கியத்தை பெற்றுத் தருகின்ற வணக்க வழிபாடுகளில் ஆரம்ப வணக்கம் ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களே இறுதி பாக்கியம். ஒட்டுமொத்த உலகத்து ஆட்சி, மறுமையின் பாக்கியத்தை பெற்றுத் தருகின்றவற்றில் ஆரம்ப செயல் சுப்ஹானல்லாஹ். இந்த சுப்ஹானல்லாஹ் இந்த ஆட்சியை விட மேலானது என்று சொன்னால், அடுத்தடுத்து தொழுகை, அடுத்து நோன்பு, அடுத்து பெரும் பெரும் வணக்கங்கள் என்று பார்க்கின்ற போது அல்லாஹு அக்பர், அது எத்தனை பெரிய பாக்கியம். அதனால் தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற கோடி, லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி, 20,000 கோடி என்று அதை கொண்டு நீங்கள் பெருமிதம் கொள்வதை விட, அதை கொண்டு நீங்கள் பூரித்து போவதை விட, மறுமையின் பாக்கியத்தை பெற்றுத் தருகின்ற ஒரு வணக்கத்தை செய்தீர்களே, அந்த வணக்கத்தை செய்கின்ற பேற்றை பெற்றோமே அல்ஹம்துலில்லாஹ் என்று அதை நினைத்து நீங்கள் பூரிப்படையுங்கள். ஆம் அன்புகளே, அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நோன்பாளிக்கு 2 நேரங்களில் மகிழ்ச்சி, சந்தோஷம். ஒன்று, அவன் நோன்பு திறக்கும் போது, சாமானியப்பட்டவர்களுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு ஏற்கனவே சொன்னதை போன்று இவ்வளவு நேரம் சாப்பிடாமல் இருந்தோம், இப்போது நல்ல பானத்தை குடிக்க போகின்றோம், அருமையான பதார்த்தங்கள் முன்னால் பரப்பி வைக்கப்பட்டிருக்கிறது, எடுத்து உண்ணப் போகிறோம், அதை பார்க்கின்ற போதே எச்சிலெல்லாம் ஊறும், சந்தோஷமாக இருக்கும். சிறு பிள்ளைகளுக்கு, பெரியவர்களுக்கு, மார்க்கம் புரியவர்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுவை திருப்திப்படுத்துகின்ற ஒரு நோன்பை நோர்க்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், இப்போது அந்த வணக்கத்தை நான் நிறைவு செய்ய போகிறேன், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துகின்ற, திருப்திப்படுத்துகின்ற, மறுமையின் வெற்றிக்கு எனக்கு துணை கூட்டுகின்ற ஒரு வணக்கத்தை அல்லாஹ் செய்கின்ற பாக்கியத்தை எனக்கு கொடுத்தான், தௌஃபீக் செய்தான், அல்ஹம்துலில்லாஹ். அதை நினைத்து அவர்கள் சொல்கின்றது அல்ஹம்துலில்லாஹ். ஆக எப்படியோ நோன்பாளியை பொறுத்த மட்டில் நோன்பு திறக்கின்ற ஒரு மகிழ்ச்சி. 2, வஇந்த லிகாஇ ரப்பிஹி, தன்னை படைத்த நாயன் அல்லாஹுவை சந்திக்கின்ற போது ஒரு மகிழ்ச்சி. எப்படி மற்றவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் அளந்து கொடுப்பான், 10, 70, 700, 1000, லட்சம் என்று கணக்குப்படி அல்லாஹ் நிறுத்தி கொடுக்க சொல்லுவான். ஆனால் நோன்பாளிகளை பொறுத்த மட்டில் அல்லாஹ் முன்னரே அறிவித்து விட்டான், உலகத்தில் வான அது எனக்கு சொந்தம், நானே அதற்கு கூலி கொடுப்பேன். மலாயிக்கத்துமார்களை கொண்டல்ல, மீசான் என்ற தராசை கொண்டு நிறுத்தி கொடுப்பது அல்ல. மீசான் என்ற தராசு அப்புறப்படுத்தப்பட்டு மலாயிக்கத்துமார்கள் ஒதுக்கி தள்ளப்பட்டு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நேரடியாக களத்துக்கு வந்து அவன் தன் தகுதிக்கும் தரத்திற்கும் ஏற்ற முறையில் கூலி தருகிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மகத்தான கூலியை பெறப்போகிறோம் என்று நோன்பாளிகள் எண்ணுகின்ற போது அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், பெரும் மகிழ்ச்சி, பேரானந்தத்தோடு அல்லாஹ்வுக்கு முன்பாக எதிர்பார்ப்போடு ஆசையாக காத்துக் கொண்டிருப்பார்கள். அதைத்தான் அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பாளிகள் அல்லாஹுவை சந்திக்கின்ற போதும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். அதே ஹதீஸில் தொடர்ச்சியாக பெருமானா சொன்னார்கள், வல ஹலூஹு ஃபமிஸ் ஸாயிமி அத்யபு இன்தல்லாஹ் மின் ரீஹில் மிஸ்கி, நோன்பாளியின் வாயில் இருந்து எழுகின்ற வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட நறுமணம் மிக்கது.
சாதாரணமாக நோன்பாடி நெடுநேரம் எதையும் உண்ணாமல் வாய் மூடி இருக்கின்ற போது வாய் இயல்பான வாடை மாறிவிடும். இயல்பான வாடை மாறிவிடும். அருகில் இருப்பவர் அந்த வாடை நாசியில் பட்டால் முகம் சுளிப்பார். காரணம், வெறுப்புக்குரிய ஒரு வாடையாக இருக்கும். பக்கத்தில் இருப்பவர் யாராக இருக்கட்டும், நோன்பாடி வாய் கொப்பளிக்காமல் எதையும் வாயிலே வைக்காமல் நெடுநேரம் மௌனமாக இருந்துவிட்டு வாயில் இருந்து வருகின்ற அந்த வாடை பக்கத்தில் இருப்பவர் நுகர்ந்தால், அவர் யாராக இருக்கட்டும், ஒரு மனைவியாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், எல்லோருமே முகம் சுளிப்பார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், நோன்பாடியின் வாயில் இருந்து வருகின்ற வாடை அல்லாஹுவை பொறுத்த மட்டில் கஸ்தூரியை விட மேலானது. உதாரணம் சிந்தித்து பாருங்கள். பால்குடி குழந்தை, ஒரு பால்குடி குழந்தை பிறந்து சில மாதங்கள் தான் ஆகிறது. நெடுநாளைக்கு பின் ஒரு பெண், ஒரு தாய்க்கு குழந்தை பிறந்தது. அந்த தாய் அந்த குழந்தை மீது பாசத்தையும் பரிவையும் வாரி கொட்டுகிறாள், அள்ளி கொட்டுகின்றாள். அப்படி ஒரு குழந்தை. பொதுவாக நீங்கள் பார்த்திருக்கலாம், குழந்தைகள் பால் அருந்தியதற்கு பின் வாய் கொப்பளிப்பதோ பல் துலக்குவதோ இல்லை, பல்லே எங்கே இல்லை. பால் குடிக்கக்கூடிய பாலகங்களுக்கு பல்லே இல்லை, எங்கே பல் துலக்குவதற்கு? ஆக கொப்பளிக்க தெரியாது, பல் துலக்குவதற்கு பற்கள் இல்லை. இந்த நிலையில் குழந்தைகள் பால் குடித்து விட்டு அப்படியே தான் தூங்குவார்கள். காலையில் எழுகிற போது இரவில் குடித்த அந்த பால் வாடை மாறி திரிந்து வித்தியாசமாகத்தான் வாடை வரும். ஆனால் அந்த தாய், அந்த குழந்தையை பெற்றெடுத்த அந்த தாய், அந்த குழந்தை மீது பாசத்தை வைத்திருக்கின்ற அந்த தாய், அந்த குழந்தையை அள்ளி முகருகிற போது வாயில் இருந்து வருகின்ற அந்த வாடை இருக்கிறதே, அடுத்தவர்களுக்கு முகம் சுளிப்பதற்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் பெற்ற தாய்க்கு இந்த உலகத்திலே கஸ்தூரி அல்ல, 1000 கஸ்தூரியை விட அந்த குழந்தையின் வாயில் இருந்து வருகின்ற வாடை ஆனந்தமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். காரணம், அந்த குழந்தை மீது அந்த தாய்க்கு இருக்கக்கூடிய பாசம், பற்று, பரிவு, கருணை. ஆம், ஒரு தாய் தான் பெற்ற பிள்ளை மீது எத்தனை பாசம் உள்ளவளாக இருந்தால் மாற்றமடைந்த அந்த வாடை கஸ்தூரியை விட மேலானதாக இருக்கும். அதே போன்று இங்கே பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பாளிகள் மீது எந்த அளவுக்கு பாசமும் பரிவும் கருணையும் உள்ளவனாக இருந்தால், நோன்பாளிகளின் வாயில் இருந்து வருகின்ற வாடை, அடுத்தவரை முகம் சுளிக்க செய்கின்ற அந்த வாடை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்தில் கஸ்தூரியை விட மேலான நறுமணமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால், நோன்பாளிக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன அந்தஸ்து என்பதை நம்மால் அனுமானிக்க முடிகிறது. ஆம், அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பாளிகளுக்கு கிடைக்கின்ற பாக்கியங்கள் இப்படியும் ஒரு செய்தியை சொன்னார்கள். அடுத்து பார்க்கிறோம், அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையில் யாரும் யாருக்கும் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது, யாரும் பரிந்துரையும் செய்ய முடியாது. உலகத்தில் பார்க்கலாம், ஒருவன் ஒரு தவறு செய்துவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் அழைத்து சென்று விட்டார்கள். ஒரு செல்வாக்கு பெற்ற குடும்பத்தை சார்ந்தவனாக இருந்தால் உடனே அந்த குடும்பத்தை சார்ந்த பெரியவர் சொல்லுவார், அது என்னுடைய பேரப்பிள்ளை, அவரை நீங்கள் அதிகமாக அவரை எச்சரிக்க வேண்டாம், விட்டுவிடுங்கள், நான் பார்த்துக் கொள்வேன். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து அந்த பேர குழந்தையை அனுப்பிவிடுவார்கள். சிபாரிசு ஒரு வார்த்தை. அதே போன்று வேறு பல பிரச்சனைகளையும் நம்முடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டு பல காரியங்களை சாதிக்கலாம். ஆனால் நாளை மறுமையில் லா யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி, யாரும் அவனுக்கு முன்பாக பரிந்து பேச முடியாது. மனிதர்களும் பேச முடியாது, மலக்குகளும் பேச முடியாது, நபிமார்களும் பேச முடியாது, ரசூல்மார்களும் பேச முடியாது. இல்லா பிஇذனிஹி, குறிப்பிட்ட ஒரு நபருக்கு அல்லாஹ் பரிந்து நீர் பேசலாம் என்று அனுமதி கொடுத்தாலே தவிர, தன்னிச்சையாக தானாக முன்வந்து நான் இவருக்கு நான் சிபாரிசு பண்ணுகிறேன், பரிந்துரை செய்கின்றேன் என்று யாரும் யாருக்கும் பரிந்துரை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு நாள் மறுமையினுடைய நாள், மஹ்ஷருடைய நாள். அந்த நாளில் அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 சம்பந்தப்பட்ட மனிதனுக்காக அல்லாஹ் இடத்தில் ஷஃபாஅத் செய்யும், பரிந்துரை செய்யும். என்ன 2? 1 அஸ்ஸியாம், அவன் உலகத்தில் நோக்க நோன்பு வந்து சொல்லும், யா அல்லாஹ்,
என் காரணத்தால் அவன் பசியோடு இருந்தான், தாகத்தோடு இருந்தான், இல்லறத்தை ஒதுக்கிவிட்டு இருந்தான். ஆகவே என்னுடைய பரிந்துரையை அவன் விஷயத்தில் நீ ஏற்றுக்கொள்வாயாக. அல்லாஹ் என் மன்றாட்டத்தை ஏற்றுக்கொண்டு அவன் குற்றங்குறைகளை மன்னித்து அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவாயாக என்று சொர்க்கத்துக்குள்ளே அனுப்புகின்ற வரைக்கும் இந்த நோன்பு அவனுக்காக வாதாடும். 2, அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அல் குர்ஆன், அவன் உலகத்தில் வாழுகின்ற போது ஓதினானே குர்ஆன், அந்த குர்ஆனும் அவனுக்காக பரிந்துரை செய்யும். யா அல்லாஹ், பல நேரங்களில் இரவின் உறக்கத்தை உதறிவிட்டு என்னை ஓதிக்கொண்டிருந்தான். ஆகவே இவன் விஷயத்தில் என்னுடைய பரிந்துரையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவன் குற்றங்குறைகளை மன்னித்து விட்டு மேலான சுவனத்துக்கு இவனை அனுப்பி வைப்பாயாக என்று சொர்க்கத்துக்குள் நுழைகின்ற வரைக்கும் அந்த குர்ஆன் அவனுக்காக அல்லாஹ் இடத்தில் மன்றாடும். அன்புகளே, நோன்பு எத்தனை பெரிய பாக்கியம் பெற்றது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று நோன்பை பொறுத்த மட்டில் நம் கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட வணக்கமாக அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பெருமானாரிடத்தில் ஒரு தோழர் வந்தார். ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்டார்கள் பெருமானாரிடத்தில், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் அருள் தூதரே, முர்னி பி அமலின், எனக்கு ஒரு நல்ல அமலை சொல்லி ஏவுங்கள், நான் அதை கடைபிடிக்கின்றேன். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அலைக்க பிஸ்ஸௌம், தோழரே, நோன்பு வைப்பதை பிடித்துக் கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு நிறுத்தவில்லை. பெருமானார் சொன்னார்கள், லா இத்ர லஹு, அதற்கு நிகர் இல்லை, நோன்புக்கு நிகராக ஒரு வணக்கம் இல்லை. ஆகவே நோன்பு நோற்பதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். சற்று நேரம் அமைதி நிலவுகிறது. அடுத்து மறுபடியும் அபூ உமாமா கேட்டார்கள், முர்னி பி அமலின், நாயகமே, எனக்கு இன்னொரு நல்ல அமலை சொல்லித்தாருங்கள், நான் கடைபிடிக்கின்றேன். இப்போதும் அல்லாஹுவின் திருத்தூதர் சொன்னார்கள், அலைக்க பிஸ்ஸௌம், தோழரே, நீங்கள் நோன்பை கடைபிடித்து வாருங்கள், லா இத்ர லஹு, அதற்கு நிகர் ஒன்று இல்லை. அடுத்து சற்று நேரம் அமைதி நிலவுகிறது. மீண்டும் 3வது முறையாக கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், முர்னி பி அமலின், அல்லாஹுவின் அருள் தூதே, எனக்கு ஒரு நல்ல காரியத்தை சொல்லித்தாருங்கள், நான் செய்கின்றேன். இப்போது அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அலைக்க பிஸ்ஸௌம் ஃபைன்னஹு லா மிஸ்ர லஹு, தன்னிகர் இல்லாத வணக்கம் நோன்பு, அதை நீர் கடைபிடித்து வாரும். 3 முறை அவர் கேட்டதற்கு பின்பும் அல்லாஹுவின் தூதர் வேற ஒரு வணக்கத்தை சொல்லவில்லை. திரும்ப 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 நோன்பைத்தான் அவர்களுக்கு, அந்த நபருக்கு வலியுறுத்துகின்றார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுவின் திருத்தூதருடைய பார்வையில் நோன்புக்கு நிகராக வேற ஒரு வணக்கம் இல்லை. நம்முடைய பார்வையில் வேண்டுமென்றால் நாம் எதை சொல்வோம், அதை விட அது சிறந்தது, இது சிறந்தது என்று. அல்லாஹுவின் திருத்தூதருடைய பார்வையில் ஒரு மனிதன் நோக்கக்கூடிய நோன்பு, அந்த நோன்புக்கு நிகராக வேறு எந்த வணக்கத்தையும் கொண்டு போய் நிறுத்த முடியாது. ஆம், இத்தனை உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கிறது. அதே போன்ற அன்புகளே, நோன்பு நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ் இடத்தில் மறுப்பில்லாமல் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. பெருமானார் சொன்னார்கள், 3 நபர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் இடத்தில் எந்த மறுப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும். 1, தஅவத்துல் வாலிதி, தந்தை தான் பெற்ற மகனுக்காக கேட்கின்ற பிரார்த்தனை. ஒரு தந்தை உருக்கத்தோடு, அல்லாஹ், நான் பெற்ற மகன் என்னுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக தன்னை அதிகமாகவே அர்ப்பணித்துக் கொள்கின்றான், தன்னை மிகுந்த சிரமத்துக்குள்ள அர்ப்பணிப்புக்குள்ளாக்குகின்றான். அல்லாஹ், எத்தனையோ நேரத்தில் எனக்காக பல கஷ்டங்களை, துன்பங்கள், துயரங்களை என் மகன் தாங்குகிறான். அல்லாஹ், என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று, ரப்பே, என் மகனை நல்ல விதமாக நீ வாழ வைப்பாயாக, என் மகனுக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பாயாக என்று பூரித்து போன உள்ளத்தோடு, சந்தோஷம் அடைந்த அந்த இதயத்தோடு ஒரு தந்தை மகனுக்கு துஆ செய்கின்றார் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த துஆவை மறுப்பில்லாமல் ஒப்புக்கொள்வான். 1. 2வதாக சொன்னார்கள், வதஅவத்து ஸாயிம், நோன்பாளி நோன்பு திறக்கும் வரைக்கும் கேட்கின்ற பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் மறுப்பேதும் இல்லாமல் ஒப்புக்கொள்ளப்படும். 3. வதஅவத்துல் முசாஃபிரி, நெடும் பிரயாணம் போய் கொண்டிருக்கிற பிரயாணிகள் பிரயாணத்தின் இடையில் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்டால் அந்த பிரார்த்தனையும் மறுப்பில்லாமல் ஒப்புக்கொள்ளப்படும். இன்னும் சில ஹதீஸ்களிலே பார்க்கிறோம், வதஅவத்துல் மதுலூம், அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டவன், அநீதி இழைத்தவனுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் கையேந்துகின்றான் என்று சொன்னால் பெருமானார் சொன்னார்கள், வலவு காஃபிரா, அவன் காஃபிராக இருந்தாலும் சரி, உடனே அவனுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அங்கே
அதனுடைய விளைவை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். என்ன கேட்டானோ அடுத்த வினாடி அப்படியே நடக்கும். அதனால் தான் பெருமாள் சொன்னார்கள், இத்தகு தாவத்தல் மதுலூம், அநீதி இழைக்கப்பட்டவர்களின் பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். காரணம், அவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த தடையும் திரையும் இல்லை. கேட்டால் அடுத்த வினாடி அப்படியே நடக்கும். வரலாற்றிலே பல செய்திகளை பார்த்திருக்கிறோம். வரலாற்றிலே நடந்த நிகழ்ச்சி அதை சொன்னாலே சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அநீதி இழைக்கப்பட்டு அநீதிக்குள்ளான மனிதன் கையேந்தி கேட்கிறான். அடுத்த வினாடி அங்கே பிடித்து எரிகிறது. அடுத்த வினாடி அவன் சுருட்டி எறியப்படுகின்றான். அடுத்த வினாடி நீதிமன்றத்தில் இருந்து அநியாயமான முறையில் காசு பணத்தை கொடுத்து தவறான முறையில் தனக்கு நீதியை தீர்ப்பை வாங்கி கொண்டு வெளியே வருகின்றான். சொத்தை பறிகொடுத்தவன் கையேந்துகிறான், அல்லாஹ் இவனை நீ பார்த்துக்கொள் என்று. சென்னையில் நடந்த ஒன்று, நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வந்து 4 ரோடு தாண்டி போக வேண்டும். 4 வாகனம் போகின்ற அகந்த ரோடு, அதை தாண்டுகிறான். வாரம் ஏற்றி கொண்டு வந்த 12 சக்கரம் உள்ள லாரியின் அடியில் சிக்கி அப்படியே அமியிலே அரைத்தெடுக்கப்பட்ட துவையலை போன்று ஆகிவிட்டான். சில நிமிடங்களில், ஒரு சில நிமிடங்கள் தான் அவன் கையேந்தி, இன்னும் கையை கீழே போடவில்லை, அல்லாஹ் என் சொத்துக்களை இவன் அநியாயமாக எடுத்து விட்டான், நீ பார்த்துக்கொள் என்று சொல்லி சில நிமிடங்கள் ஆகவில்லை. வெளியே வந்தவன் பெரிய வாகனத்தின் சக்கரத்திலே சிக்குகிறான். அவனுடைய உடலை கூட எடுக்க முடியவில்லை, வறண்டி எடுக்க வேண்டிய நிலை. ரோட்டிலே வறண்டி எடுக்க வேண்டிய அளவுக்கு அம்மியிலே வைத்து அரைக்கப்பட்ட துவையலை போன்று தரையிலே ஒட்டி கொண்டிருந்தான். அன்புகளே, அநீதி இழைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனை கடுமையானது. எச்சரிக்கையோடு அதை நாம் பயந்து நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இங்கே நாம் பார்ப்பது நோன்பாடி நோன்பு நோற்றிருக்கும் வேளையில் அல்லாஹ் இடத்தில் கையேந்தி கேட்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை மறுப்பில்லாமல் ஒப்புக்கொள்கின்றான். அடுத்த அன்புகளே, நோன்பு நோற்றிருப்பது ஒரு மனிதன் கட்டுக்கடங்காத பால் உணர்வு தூண்டுதலால் தவறான பாதையில் இறங்கி விடுவான் என்று இருந்தால் அந்த உணர்வை முறித்து அவனுடைய பத்தினித்தனத்தை பாதுகாப்பதற்கு காரணமாக இருக்கிறது. ஒரு மனிதன் வாலிபன், வாழ்க்கை துணை இல்லை, ஹலாலான பாதை ஒன்று இல்லை, ஆனால் உடலில் இருக்கின்ற வேகமோ வீரியமோ எங்கே அவன் ஹராமான பாதையில் போய்விடுவானோ என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அப்படியா? இவனை தடுத்து காப்பதற்கு என்ன கேடயம்? இவனை பாதுகாப்பதற்கு என்ன பாதுகாப்பு கேடயம்? அல்லாஹ்வின் திருத்தூதர் சொன்னார்கள், யார் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வசதி இல்லையோ ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், அவர் நோன்பு நோக்கட்டும், ஃபஇன்னஹு விஜா, அது அவரை பாதுகாக்கும் கேடயம் என்று சொன்னார்கள். அன்புகளே, ஒரு வாலிபனை ஹராமான சிந்தனை செயல்பாடுகளில் இருந்தும் தரிகட்ட போக்குகளில் இருந்தும் தடுத்து அவனை பாதுகாத்து பத்தினித்தனத்தோடு அவனை வாழ வைப்பதற்கு இந்த உலகத்தில் நோன்பை விட சிறந்த பாதுகாப்பு கவசம், சிறந்த ஒரு பாதுகாப்பு கேடயம் வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பின் மகத்துவத்தை பற்றி சொன்னார்கள். நரகத்தை விட்டு அவனை தொலைதூரத்தில் கொண்டு போய் ஆக்கிவிடும். நரகத்துக்கு நுழைவதல்ல, நரகத்துக்கு பக்கத்திலே கூட அவன் போக விடாமல் மிகுந்த தூரத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். இதோ பெருமானார் சொன்ன வார்த்தையை பாருங்கள், மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரே ஒரு நாள் ஒரு மனிதன் நோன்பு நோற்றால் பாஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின்னார் 70 கரீஃபன், 70 வருட தொலைதூரத்துக்கு அல்லாஹ் இவனை நரகத்தை விட்டு தூரமாக்கி விடுவான். சுப்ஹானல்லாஹ். ஒரே ஒரு நோன்பு இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி, வேறு எந்த முகஸ்துதியும் உலக ஆதாயத்தையும் நோக்கமாக இல்லாமல் களப்பற்ற முறையில் அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும், அல்லாஹ் என் மீது சந்தோஷம் அடைய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதன் ஒரே ஒரு நோன்பு நோற்றால் நரகத்துக்கும் அவனுக்கு மத்தியில் 70 வருட தொலைதூரத்துக்கு அல்லாஹ் அவனை தூரமாக்கி விடுவான் என்று சொன்னால் அல்லாஹு அக்பர். ரமதான் 1 மாத காலம், 30 நோன்புகள், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் ஒன்றையே நோக்கமாக கொண்டு பரிசுத்தமான முறையில் நாம் நோக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹு அக்பர். நரகத்தை விட்டு நம்மை தூரமாக்குவதற்கு இது எவ்வளவு பெரிய காரணமாக இருக்கிறது. எத்தனை தொலைதூரத்துக்கு நம்மை 70ஐ 30ஆல் பெருக்கிக் கொள்ளுங்கள், அத்தனை தொலைதூரத்துக்கு அல்லாஹ் நம்மை தூரமாக ஆக்கி விடுகின்றார்.
அடுத்த அன்புகளே, சொர்க்கத்து வெற்றி, சொர்க்கத்திலே உயர்ந்த வெற்றி. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி குரஃபா, சொர்க்கத்திலே சில மாளிகைகள் இருக்கிறது. சொர்க்கத்துக்குள் மாளிகை. சொர்க்கத்துக்குள்ளே மாளிகைகள். எப்படிப்பட்ட மாளிகை? யுரா லாஹிருஹா மின் பாத்தினிஹா வ பாத்தினுஹா மின் லாஹிரிஹா. வெளியில் இருந்து பார்த்தால் உள்ளிருப்பை நமக்கு தெரியும், உள்ளிருந்து பார்த்தால் வெளியில் இருப்பவை தெரியும். ஆனால் வலுவான சுற்றுச்சுவரை கொண்டது. எப்படி? கண்ணாடி போன்றது. கண்ணாடி போன்று வெளியில் இருந்து பார்த்தால் உள்ளிருப்பது தெரியும், உள்ளிருந்து பார்த்தால் வெளியில் இருப்பது தெரியும். ஆனால் அது சொர்க்கத்து மாளிகை. இப்படி சொல்லிவிட்டு பெருமானா சொன்னார்கள், நாயகமே இது யாருக்காக வேண்டி என்று கேட்கப்பட்டது. அப்போது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 செயல்களை சொல்லி, இந்த 3 செயல்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்காகத்தான் தயாராக இருக்கிறது. ஒன்று, லிமன் அத்அம தஆம், உணவளிக்கின்றார். இங்கே பெருமானார் பொதுவாகத்தான் சொன்னார்கள், ஏழைகளுக்கு உணவளிக்கின்றார் என்று சொல்வார். ஆகவே ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கும் பொருந்தும், சொந்த பந்த உறவுகளுக்கு உணவளிக்கின்றாரே அவருக்கும் பொருந்தும், பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய அன்பர்கள் அவர்களுக்கு உணவளிக்கின்றாரே எல்லோரையும் எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு பொதுவான வார்த்தை. ஒன்று, அத்அமத் தஆம், உணவளிக்கின்றார். 2, அலானல் கலாம், பேச்சிலே இங்கிதமாக மிருதுவான முறையில், அன்பான முறையில், நளினமான முறையில் பேசுகின்றார். சிலருடைய வார்த்தையை பார்க்கலாம், பேசுகின்ற போது எதிராளியை கொத்தி கொதறி ரணப்படுத்துகின்ற விதமாக அந்த வார்த்தைகள் இருக்கு. கடுமையான முறையில் வார்த்தை பிரயோகம். அல்லாஹ்வின் திருத்தூதர் சொன்னார்கள், இல்லை, பேசுகின்ற வார்த்தையை பாசத்தை பொழிவதாக, நேசத்தை வெளிப்படுத்துவதாக, அன்பை காட்டுவதாக, ஒவ்வொரு வார்த்தையும் பாசத்தை குலைத்து கொடுக்கின்ற விதமாக இருக்க வேண்டும். மிருதுவான மென்மையான அன்பான வார்த்தை. அலானல் கலாம், அழகான முறையில் இதமாக பேசுகின்றார். 2. 3, வதாப அஸ்ஸியாம், தொடர்ச்சியாக நோன்பு நோக்கிறார். 4 விஷயத்தினார்கள். 4, வண்ணா சல்லா வண்ணாசுரியாம், உலக மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் உலகமே உறங்குகிறது. மரம் செடி கொடி உறங்குகிறது, கடலும் நதியும் உறங்குகிறது, சூரியன் சந்திரன் எல்லாம் உறங்கிவிட்டது. உலக மக்கள் எல்லாம் நிசப்தம். தன்னந்தனியாக இருட்டுக்குள்ளே எழுந்து போய் ஒது செய்து விட்டு சல்லாவில் என்று அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறார். ஊரும் உலகமும் உறங்குகிற போது தான் மட்டும் எழுந்து படைத்த நாயன் அல்லாஹுவை மறவாமல் தொழுகின்றாரே. இந்த 4 பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ, உணவளிப்பது, மென்மையான முறையில் பேசுவது, மிருதுவான நளினமான வார்த்தைகளால் பேசுவது, தொடர்ச்சியாக நோன்பு நோற்பது, உலகமே உறங்கும் போது தான் மட்டும் எழுந்து வணங்குவது, இந்த 4 பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவருக்காகத்தான் இந்த மாளிகை, சொர்க்கத்து மாளிகையை அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்றுக்குள்ளே அந்த மாளிகைகளுக்கு மத்தியிலேயும் ஏற்றத்தாழ்வு உண்டு. எல்லாம் ஒரே தரமல்ல. அந்த மாளிகைகளுக்கு மத்தியிலேயே ஏற்றத்தாழ்வு உண்டு. அல்லாஹ்வின் திருத்தூதர் சொன்னார்கள், இன்ன அஹ்லல் ஜன்னதி லயத்ராஊன அஹ்லல் குரஃபி மின் ஃபௌகிஹிம் கமா தரவுன அல் கௌகபத் துர்ரி லிபுஅதிஹிம் ஃபில் உஃபுகி மினல் மஷ்ரிகி அவில் மக்ரிபி லிதஃபாதுலிஹி மா பைனஹும். எப்படி சாதாரண சொர்க்கவாதிகளுக்கும் இந்த சொர்க்கத்து மாளிகையில் இருக்கக்கூடிய சொர்க்கவாதிகளுக்கு மத்தியில் எவ்வளவு ஏற்றத்தாழ்வு என்பதை அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். எப்படி சாதாரண சொர்க்கத்தில் இருப்பவர்கள் நாம் எப்படி வானத்தின் நேர் உச்சியிலோ ஏதோ ஒரு கோடியிலோ வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை எப்படி அண்ணார்ந்து பார்ப்போமோ, அதே போன்று சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சாதாரண சொர்க்கவாதி இந்த மாளிகையில் இருக்கக்கூடிய சொர்க்கவாதியை அண்ணார்ந்து பார்ப்பார். அல்லது துர்ரு என்று சொல்லுகின்ற நட்சத்திரத்தை எப்படி ஏறெடுத்து பார்க்க வேண்டுமோ அதே போன்று இந்த மாளிகையில் இருக்கின்ற சொர்க்கவாதி ஏறெடுத்து பார்ப்பாராம். அல்லாஹு அக்பர். அன்புக்குள்ளே யாருக்கு இது தொடர்ச்சியாக நோன்பு நோக்கின்ற பழக்கத்தை கடைபிடிப்பவர்களுக்கு அல்லாஹ் தருகின்ற பரிசுகள், பாக்கியங்கள். அடுத்த அன்புக்குள்ளே குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு முக்கியமான செய்தியை குறிப்பிடுகின்றான். மனிதன் அடைய வேண்டிய பாக்கியங்களிலேயே மிக முக்கியமான ஒரு பாக்கியம் அல்லாஹுவை பற்றிய அச்சம். ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹுவை நினைக்கின்ற போதே பயம், நடுக்கம், எந்த அளவுக்கு அந்த அச்சம் இருக்க வேண்டும்.
தீமை செய்ய முற்படுகின்ற போது அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்து விட்டால் அந்த தீமையில் இருந்து அவன் பின்வாங்கி விட வேண்டும். அந்த தீமையை செய்வதற்கு அவனுக்கு துணிவு பிறக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்க வேண்டும். இந்த அச்சத்தை மனிதனுக்கு கொண்டு வருவதுதான் மனிதனுக்கு அவனுக்கு நலன் பயக்கக்கூடியது, மனிதனை சீர்திருத்தம் செய்யக்கூடியது. யார் சொல்வது? மனிதனை படைத்தவன் அல்லாஹ். அவன்தான் சொல்கிறான் மனிதனுக்கு தக்வா வேண்டும். ஒரு பொருளை யார் உருவாக்கினாரோ அவருக்குத்தான் தெரியும் இந்த பொருளுக்கு எது நல்லது, இந்த பொருளை பக்குவப்படுத்தக்கூடியது எது என்று அதை உருவாக்கியவருக்குத்தான் தெரியும். மனிதனை தோற்றுவித்தவன் உருவாக்கியவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ் சொல்கிறான் மனிதனை சீர்திருத்தம் செய்வதற்கு, அவனுடைய வாழ்க்கையை பண்பட்ட வாழ்க்கையாக, பக்குவப்பட்ட வாழ்க்கையாக, புனித வாழ்க்கையாக ஆக்குவதற்கு தேவை தக்வா என்ற இறையச்சம். தக்வா என்ற இறையச்சம் பாவம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போது அல்லாஹ் என்ற ஞாபகம் வந்துவிட்டால், அல்லாஹ்வுடைய அச்சம் நெஞ்சத்தில் வந்துவிட்டால் உடனே அந்த பாவத்தை விட்டு நடுங்குகின்ற கைகளோடு எழுந்து விலகி போய்விட வேண்டும். அது எத்தனை விருப்பமான பாவமாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய அச்சத்துக்கு முன்பாக அந்த பாவம் செய்வதற்கு அவன் நெஞ்சிலே ஒரு துளியும் துணிச்சல் வர மாட்டாது. இப்படிப்பட்ட ஒரு மனோநிலைக்குத்தான் தக்வா என்று சொல்லப்படும். இந்த தக்வா என்ற உணர்வு மனிதனுக்கு கண்டிப்பாக தேவை. இதைவிட அவனுடைய அகத்தையும் அவனுடைய அந்தரங்கத்தையும் தூய்மைப்படுத்துவதற்கு வேறு ஒரு மருந்து இல்லை. இப்போது அல்லாஹ் பார்க்கிறான், இந்த தக்வாவை இவனுக்கு உண்டாக்க வேண்டும். எப்படி உண்டாக்குவது? மனிதனை படைத்த அல்லாஹ்வுக்கு மனிதன் சீர்திருத்தம் பெறுவதற்கு எது தேவை என்றும் தெரியும், அந்த தேவையான பொருள் எங்கே கிடைக்கும் என்றும் தெரியும். அது எங்கே கிடைக்கும்? நோன்பு வைத்தால் கிடைக்கும். உடனே அல்லாஹ் பார்த்தான், குத்திப அலைக்கும் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது. ஏன்? லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சம் உள்ள முத்தகீன்களாக நீங்கள் ஆகுவதற்காக உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது. அன்புக்குள்ளே சிந்திக்க வேண்டிய வார்த்தை. ஏதோ சாதாரணமாக எடுத்துக்கொண்டு கடந்து போய்விடக்கூடாது. நோன்பு வைக்க சொன்னான் அல்லாஹ். முன் சென்ற மக்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் முத்தகீன்களாக ஆகலாம் என்று அல்லாஹ் சொன்னான். சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அர்த்தத்தோடு சிந்தித்து பாருங்கள். படைத்த அல்லாஹ் மனிதனை சீர்திருத்துவதற்கு, மனிதனை பரிசுத்தப்படுத்துவதற்கு அவசியமான ஒன்று தக்வா. அந்த தக்வா அவனை பண்படுத்துவதை போன்று, பரிசுத்தப்படுத்துவதை போன்று அவனை தூய்மைப்படுத்துவதற்கு வேறு ஒன்று இல்லை. அந்த தக்வா எங்கே கிடைக்கும்? நோன்பிலே கிடைக்கும். ஆகவே வருடங்கள் தோறும் ஒரு மாத காலம் நோன்பு நோருங்கள், கட்டாய கடமை. அன்றுக்குள்ளே அர்த்தத்தோடு சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் இந்த நோன்பையும் மனித வாழ்க்கையின் தூய்மை, பரிசுத்தன்மை, புனிதத்தன்மையும் எந்த அளவுக்கு ஒன்றுக்கொன்று நெருக்கமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பின் மூலமாக இது கிடைக்க முடியும் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்த அன்புகளே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு முழுமையான முன்மாதிரி. அல்லாஹ்வின் திருத்தூதர் தானே முன்மாதிரி. இந்த நோன்புக்கு அல்லாஹ்வின் திருத்தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த முக்கியமான இடத்தை கொடுத்து வைத்திருந்தார்கள்? இதோ பெருமானாருடைய திருத்தோழர் ஹதரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஹரஜ்னா மஅன் நபியி ஃபீ பஅதி அஸ்ஃபாரிஹி ஃபீ யௌமின் ஹாரின். அரபகம் பாலை வெளியை கொண்டது. கடுமையான வெப்ப காலத்தில், வெப்பம் உச்சத்தை தொடுகின்ற கடும் வெப்பம் வீசுகின்ற ஒரு காலத்தில் நாங்கள் பிரயாணம் புறப்பட்டோம். எந்த அளவுக்கு? ஹத்தா வலா ரஜுலு யதஹு அலா ரஸிஹி மின் ஷித்தத்தில் ஹர். கடும் வெப்பத்தின் காரணமாக சஹாபாக்கள் எல்லாம் கையை தலைக்கு மேல் வைத்து, கையெல்லாம் தலையெல்லாம் நெருப்பு பிடிப்பதை போன்று, நெருப்பு காற்று தலையிலே பட்டால் எப்படி இருக்கும் அது போன்று கடுமையான வெப்பம். அதில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக சஹாபாக்கள் தலைக்கு மேலே சூரியனுடைய வெளிச்சத்துக்கும் தலைக்கு மத்தியில் கையை திரையாக ஆக்கி கொண்டு போகிறார்கள் அந்த பிரயாணத்தில். அப்பொழுது கடுமையான வெப்ப காலம். அந்த நிலையில் வமா ஃபீனா சாயிமும், எங்களுக்கு இந்த அந்த பிரயாண கூட்டத்தில் எங்களில் யாரும் நோன்பு வைக்கவில்லை. ரெண்டு நபர்களை தவிர்த்து. ஒன்று இல்ல நபி வபனு ரவாஹா, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்கு அப்துல்லாஹ் பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். இந்த ரெண்டு பேர் மட்டும் அந்த நிலையிலும், அந்த கொடிய கடின வெப்பத்திலும் நோன்பாளியாக இருந்தார்கள். அல்லாஹ் அன்புக்குள்ளே சிந்திக்க வேண்டிய வார்த்தை. சாதாரணமாக கடந்து போகின்ற செய்தி அல்ல. இத்தனை கடுமையான வெப்ப காலத்தில் யாருமே நோன்பு வைக்காத நிலையில்
அல்லாஹுவின் திருத்தூதர் அந்த நிலையிலும் நோன்பு வைக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய செய்தி, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு செயல். மேலும் அருமை சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள், கான அஹப்ப சியாமு இலகி, பெருமானாருக்கு ரொம்ப பிரியமான நோன்பு எது தெரியுமா? சியாமு தாவூத். ஹதரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோற்ற நோன்பு என்று ஒரு நோன்பு இருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோற்ற நோன்பு என்று ஒரு நோன்பு. அந்த நோன்பு தான் அல்லாஹுவின் திருத்தூதருக்கு மற்ற எல்லா நோன்புகளை விட அதுதான் பிரியமானது. அது என்ன தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தின் நோன்பு என்ன? அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரொம்ப பிரியமான தாவூத் நபியின் நோன்பு என்ன? கான யசூமு யோமன் வயுஃப்திரு யோமன். ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள், ஒரு நாள் நோன்பை விடுவார்கள், மறுநாள் நோன்பு வைப்பார்கள், அடுத்த நாள் ஒரு நாள் விட்டு விட்டு அடுத்த நாள் நோன்பு வைக்கிறது என்று தொடர்ச்சியாக இடையிலே ஒரு நாள் விட்டு விட்டு வைக்கின்ற நோன்பு, இதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வச்ச நோன்பு. அந்த நோன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிரியமானதாக இருந்தது. அன்புகளே, அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருடத்தில் சரி பாதி நோன்பில் கழிப்பதற்கு ஆசைப்பட்டிருக்கிறார். வருடத்தில் ஒரு பாதி நோன்பு, மறுபாதி நோன்பு இல்லாமல் இருந்தாலும் ஒரு பாதி நோன்பாக கழிய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹுவின் தூதர் நோன்புக்கு எத்தனை உயர்ந்த இடத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அதே போன்று அஹ்னஃப் பின் கைஸ், மார்க்கம் கண்ட ஒரு மாமியதை அஹ்னஃப் பின் கைஸ், அவர்கள் வயது முதிர்ச்சி அதிகமான 90-100 அளவுக்கு கல்லாத முதுமைக்கு போய்விட்டார்கள். அந்த நிலையில் நோன்பு வைக்கிறார்கள். ரமலானுடைய நோன்பு அல்ல, சாதாரண காலத்தில் நோன்பு வைக்கிறார்கள். அப்போது சிலர் சொன்னார்கள், இன்ன சியாம யுதைஃபுக, நீங்கள் ஏற்கனவே வயது முதிர்ந்த பெரியவர், நோன்பு வேறு வைத்தால் ரொம்ப பலவீனப்பட்டு போவீர்கள், இந்த நோன்பு உங்களை பலவீனப்படுத்திவிடும் என்று சொன்னார்கள். அப்போது இந்த பெரியவர் சொன்னார், இன்னி உஹிப்புஹு லிஸஃபரின் தவீல், தோழர்களே, நான் ஒரு நெடும் பயணம் போக வேண்டியது இருக்கிறது, ரொம்ப தூரம் போகிறேன் பிரயாணம். அந்த பிரயாணத்துக்கு வழித்துணையாக நான் ஓர்க்கின்றேன். மௌத்துக்கு பின்பாக நான் தன்னந்தனியாக புறப்படுகின்றேன். என்னுடைய பிரயாணம் ரப்பை நோக்கி, ஆகரத்தை நோக்கி, தனிமையில் ஒரு பிரயாணம் நான் புறப்படவிருக்கின்றேன். அந்த பிரயாணத்தில் எனக்கு துணை கூட்டுகின்ற, எனக்கு பக்கபலமாக இருந்து எனக்கு காவலாக இருக்கிற அந்த நோன்பை இப்போது நான் நோக்கிறேன். அதிலே வயது முதிர்ச்சியான காலமாக இருந்தால் என்ன, வாலிப பருவமாக இருந்தால் என்ன என்று சொல்லிவிட்டு நோன்பு நோத்தார். அன்புகளே, நம்முடைய முன்னோர்கள் இப்படித்தான் நடந்து கொண்டார்கள். ஹதரத் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஒரு நோன்பு நோத்த ஒரு நேசரை பார்த்து ஹூருல் ஈன் என்ற பெண்ணுக்கும் அவருக்கு மத்தியில் உரையாடல் நடக்குமாம் சொர்க்கத்தில். எப்படி பாருங்கள், வஹுவ முத்தகிஉன் மஹா, அந்த ஹூருல் ஈன் என்ற பெண் சம்பந்தப்பட்ட அந்த நபரோடு சொர்க்கத்தில் சேர்ந்து இருந்து கொண்டு, எங்கே, அலா நஹரில் அஸ்லி, தேன் நதி, நீராறு, தேனாறு, மதுவாறு என்பதை இதை போன்று தேனாறு என்று ஒரு ஆறு, அந்த ஆறின் ஓரத்தில் ஹூருல் ஈன் பெண்ணோடு அந்த மனிதர் அமர்ந்திருக்கிறார். அப்போது துஅதீஹில் கஅஸ, அவருக்கு அந்த தேனை அள்ளி பருகுகின்ற கிளாஸ், கண்ணாடி கிளாஸை அந்த பெண் கொடுத்து விட்டு சொல்லுவாராம், இன்னல்லாஹ நதர இலைக்க ஃபீ யௌமின் சாயிஃபின் பஈதின் மா பைன தரஃபைனி, ஒரு நாள் அல்லாஹ் கடுமையான வெப்ப காலத்தில் உன் பக்கம் அல்லாஹ் பார்த்தான். வஅன்த ஃபீ லமஇன் ஹாஜரத்தின் மின் ஜஹதில் அத்ஷி, அந்த நேரத்தில் நோன்பு நோற்று கடுமையான தாகத்தோடும் கடும் பசியோடும் நீர் இருந்தீர். அதை பார்த்துவிட்டு பாஹாபிக்கல் மலாயிகா, அல்லாஹ் உம்மை சுட்டி காட்டி மலாயிகத்துமாரிடத்தில் பெருமையாக பேசினான். உந்துரு, மலக்குமார்களே பாருங்கள், இலா அபுதி, என்னுடைய அடியான் பக்கம் பாருங்கள், தரக்க சௌஜத்தகு, தன் மனைவியை விட்டு விட்டான், ஷஹவத்தகு, இச்சையை விட்டு விட்டான், லத்தத்தகு, உணவின் இன்பத்தை விட்டு விட்டான், தஆமஹு, உணவையும் ஒதுக்கி விட்டான், ஷராபஹு, குடிப்பையும் ஒதுக்கி விட்டான், மின் அஜிலி, எனக்காக வேண்டி, ரகபத்தன் ஃபீமா இந்தி, என்னிடத்தில் இருக்கின்ற பாக்கியங்களை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தால் இப்படியெல்லாம் தியாகம் செய்திருக்கிறான் என்று மலாயிகத்துமாரிடத்தில் அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசிவிட்டு அந்த மலக்குகளை பார்த்து அல்லாஹ் சொன்னான், உஷ்ஹிது அன்னி கத் கஃபர்து லஹு, நீங்கள் எல்லாம் சாட்சியாக இருங்கள், அவருடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன். ஃபகஃபர லக, அந்த நேரத்திலேயே அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டு வஸவ்வஜனீக, அப்போதே ஹூருல் ஈனாகி என்னை உமக்கு அல்லாஹ் திருமணம் செய்து வைத்தான். நீ என்று நோன்பு வைத்தீரோ அந்த நாளில் அல்லாஹ் என்னை உமக்கு வாழ்க்கை துணையாக, மனைவியாக அல்லாஹ் நிக்காஹ் செய்து வைத்தான் என்று ஒரு ஹூருல் பெண் சொல்வார் என்று ஹதரத் இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள்.
அன்புக்குள்ளே புனிதமிக்க ரமலான் மாதம் நம்முடைய செயல்பாடுகளை, குணங்களை, வணக்க வழிபாடுகளை, ஒழுக்கங்களை எல்லாவற்றையும் சீர்திருத்தி சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நாம் முதலாக சரி செய்ய வேண்டியது நோன்பு. அல்ஹம்துலில்லாஹ், நாம் எல்லோருமே நோன்பு நோக்கிருக்கிறோம். சமுதாயத்தில் 100க்கு 99% நோன்பு நோக்கின்ற பழக்கம் இருக்கிறது. அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் நாம் நோக்கின்ற நோன்பு அல்லாஹ் விரும்புகின்ற நோன்பாக இருக்கிறதா? அது கொஞ்சம் கேள்வியாக இருக்கிறது. சாப்பிடுவதில்லை, எதையும் பருகுவதில்லை, இல்லறம் கூடுவதில்லை, அந்த வகையில் வைத்து நோன்பு இருக்கிறது. ஆனால் இது சாமானியப்பட்ட மக்களுடைய நோன்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியாருடைய நோன்பு நோற்றிருக்கிற போது கண்ணும் நோன்பு நோக்கும், காதும் நோன்பு நோக்கும், நாவும் நோன்பு நோற்றிருக்கும், உடல் உறுப்புகள் அத்தனையும் நோன்பு நோற்றிருக்கும். அந்த நோன்பு நாம் நோக்கிறோமா? நோன்பு நோற்றிருக்கிற போது ஹராமான விஷயத்தை பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், ஹராமான எந்த ஒன்றையும் செய்ய மாட்டேன் என்ற நோன்பு நோற்றிருக்கிறோமா? அதையும் தாண்டி இன்னொரு நேசர்கள், அல்லாஹ்வுடைய நேசருடைய நோன்பு இருக்கிறது. அது என்ன நோன்பு? நோன்பு நோற்றிருக்கிற போது வயிறு மட்டுமல்ல, என்னுடைய உடல் உறுப்புகள் மட்டுமல்ல, என்னுடைய உள்ளமும் நோன்பு நோக்கும். உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நினைவை மறக்கடிக்கின்ற எதையும் நான் அனுமதிக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய வணக்கத்தை விட்டு என் கவனத்தை திசை திருப்புகின்ற எந்த ஒன்றுக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். வெறும் உண்ணுகின்ற உணவுக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டேன் மட்டுமல்ல, உணவு, பானம், இல்லறம் கூடல் இவற்றுக்கு எப்படி அனுமதி கொடுக்க மாட்டேனோ அதே போன்று நோன்பு நோக்கியிருக்கின்ற காலையில் அல்லாஹ்வுடைய நினைவை மறக்கடிக்கின்ற எதற்கும் அனுமதி கொடுக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய வணக்கத்தை விட்டும் என்னுடைய உள்ளத்தை சிதறடிக்கின்ற, கவனத்தை திருப்புகின்ற எந்த ஒன்றுக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். நோன்பு நோக்கியிருக்கும் காலையில் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய நினைவோடு நான் ஒன்றித்திருப்பேன், அல்லாஹ்வுடைய இபாதத்தோடு நான் ஐக்கியமாக இருப்பேன் என்று சொல்லுகின்ற அல்லாஹ்வுடைய நேசர்களின் நோன்பு. அப்படிப்பட்ட நோன்பாக நம்முடைய நோன்பு இருக்கிறதா என்று நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக அன்புகளே, புனிதமிக்க ரமலான் மாதம் நம்மை திருத்திக் கொள்வதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற மாதம். அதில் முதலாக நாம் திருத்திக் கொள்ள வேண்டிய ஒன்று, நாம் நோக்கின்ற நோன்பை அல்லாஹை ஏற்றுக்கொள்ளுகின்ற, நாம் மேலே சொன்ன அத்தனை பாக்கியங்களை அல்லாஹ் இடத்தில் குறையில்லாமல் பெற்றுத் தருகின்ற அந்த தரமுள்ள நோன்பாக நோக்கின்றோமா? இனிமேலாவது அந்த தரமான நோன்பாக நோற்பதற்கு நாம் இந்த ரமலானில் பயிற்சி எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் கேட்ட இந்த வார்த்தைகளை நம் நெஞ்சத்தில் பதிய செய்து வாழ்க்கையில் கடைபிடித்து ஈருலகத்திலும் வெற்றி பெறுகின்ற நல்ல மக்களாக ஆக்கி வருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். சுருக்கமாக கேள்விகள் எதுவும் இருக்கா? இல்லை சொல்லுமா? இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து கிடையாது. இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹ். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இரவு கால வணக்கத்தை பற்றி ஒரு முக்கியமான செய்தி பார்க்க போகிறோம். பஸ்ஸில் முன்கூட்டி வந்துடும் இன்ஷா அல்லாஹ்.